السماء جلالا. நம்முடைய வாழ்க்கையில கல்வி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் முஸ்லிம்கள் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகத்தான் கல்வி முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் என்ற நாடகம் அரங்கேற உள்ளது. இதில் பங்கேற்பவர்களாக ஹெச் தமீனா, ஹெச் தஸ்பீஹா, என் முஹாசினா மஸ்வின், ஏ யாசிரா, ஏ ஃபாத்திமா, என் நூருல் ஆஃபியா, எஸ் ராஹிமா, ஹெச் சஜ்ரின் ஃபாத்திமா, ஜே மசிஹா சம்ரீன். அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தம்மா. வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். என்ன சஜ்ரீன், ஸ்கூல் விட்டு வர லேட் ஆகிடுச்சு போல. ஆமாம்மா, இன்னைக்கு ஸ்கூல் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வச்சு செஞ்சுட்டாங்கம்மா. சரி, போய் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுமா. நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். பாவம் புள்ள படிச்சு இழைச்சு போயிட்டாமா. ஆமாங்க மாமி. இந்தா சஜ்ரீன். என்ன சஜ்ரீன், நானும் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ கிறுக்கிக்கிட்டே இருக்க. சே, இந்த சம் போடவே வரமாட்டேங்குதுமா. அதுலேயும் இந்த அல்ஜிப்ரா இருக்கே, அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவ்வளோதான். மேக்ஸை புரிஞ்சிக்கவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. நீ சொன்னில இந்த அல்ஜிப்ரா, அதை கண்டுபிடிச்சது ஒரு முஸ்லீம் தான், தெரியுமா? உருட்டுங்கம்மா, உருட்டுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன் சஜ்ரீன். அல்-குவாரிஸ்மி என்ற ஒரு முஸ்லீம் தான் இந்த அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, பூமியின் நிலப்பரப்பில் தீர்க்க ரேகை, அச்சு ரேகை, இன்னும் மருத்துவத்துறையில் கூட பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சது முஸ்லீம் தான், தெரியுமா? ஓ, அப்படியாம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்க்கா. வலைக்கும் சலாம். வாமா. என்னக்கா நேற்றுலேருந்து ஆளைய காணும்? ஆமாம்மா, கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. சரிக்கா, கொஞ்சம் சக்கரை இருந்தா தாங்கக்கா. இவ டம்ளர் எடுத்துடும் போதே தெரியும் சக்கரை கேட்டு தான் வரான்னு. கொஞ்சமா குடு போதும். சரி, உட்காருமா. இந்தாம்மா. என்ன அட்வைஸ்லாம் பலமா இருக்கு? ஆமாம்மா, சஜ்ரீன் படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலா, அதான் பேசிகிட்டு இருந்தோம். படிக்க வரலன்னா என்ன பண்ணுறது? என் பிள்ளை இப்படி தான் படிக்க வரலன்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதான் ஒரு தையல் மிஷினை வாங்கி போட்டேன். இப்போ இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் என் பிள்ளைகிட்ட சுடிதார் ஜாக்கெட்லாம் தைக்கிறாங்க. இப்போ என் பிள்ளை கை நிறையா சம்பாதிக்கிறா. அம்மா, அப்போ நானும் போய் தைக்கட்டுமா? நீ கொஞ்சம் நேரம் சும்மா ஆயிரு சஜ்ரீன். சரிம்மா. படிக்கிற பிள்ளைய கெடுத்துருவா போல. அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. வலைக்கும் சலாம். வாங்கம்மா, என்ன விஷயம்? நோட்டீஸ் கொடுக்க வந்திருக்கோங்க்கா. இன்ஷா அல்லாஹ் வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மதரசாவில் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கோங்க்கா. உங்கள் வீட்டில் படிக்கிற மாணவ மாணவிகள் யாராவது இருந்தால் வந்து கலந்துக்க சொல்லுங்கக்கா. சரியா போச்சு போ. இப்போதான் படிக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். இவளுக்கு தான் படிக்கவே வரலையே. இவெல்லாம் படித்து என்ன பண்ண போறா? நமக்கு எல்லாம் அருமை, அது போதும். எதுக்கு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு? அப்படிலாம் இல்லைக்கா. அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்? இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மை தருவாயாக என்று தானே துவா செய்ய சொல்கிறான். இன்னும் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்ட முதல் 5 வசனம் எடுத்துக்கோங்க. அதில் 4 வசனம் கல்வி. இன்னும் அல்லாஹ் குரானில் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? குரானை கொண்டு நல்ல உபதேசம் பெறுபவர் அறிவுடையவர்தான். இஸ்லாத்தின் பார்வையில் உயர்வு தாழ்வு இல்லை, இருந்தாலும் கல்வி கற்பவர் உயர்ந்தவர் என்று குர்ஆன் சொல்லி காட்டுது. கண்டிப்பாக கற்றவரும் கல்லாதவரும் என்றுமே சமமில்லை என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். கல்வி முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான். இன்னும் எத்தனையோ வசனங்களில் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நம் அறிவை தேடினால் தானே சிந்திக்க முடியும். குர்ஆனில் 80க்கும் மேற்பட்ட இடத்தில் அல்லாஹ் இல்மன் பற்றி தான் பேசுகிறான். அதாவது கல்வியை பற்றியும் அறிவையும் பற்றி தான் பேசுகிறான். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி அறிவு வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பல தகுதிகளாக உயர்த்துவான். இன்னும் கல்விக்கு என்று துவா கூட அல்லாஹ் சொல்லித் தருகிறானே, ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக.
படித்து டிகிரி வாங்கி என்ன பிரயோஜனம்? பொம்பளை பிள்ளையா இருந்தால் கட்டி கொடுத்துருவோம், ஆம்பளை பிள்ளையா இருந்தால் டிகிரிக்கு ஏற்ற வேலை கூட போக மாட்டுறாங்களே. மார்க்கம் என்பது நலம் நாடக்கூடியது. நம்ம படித்து நம்ம சமுதாயத்திற்கு நல்லது செய்யணும். வெறும் டிகிரி மட்டும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம சமுதாயத்திற்கு நல்லது செய்து பயனுள்ள விதமாக மாற்றணும். அப்போ தான் அந்த கல்வி பலனுள்ள கல்வியாக இருக்கும். இன்னும் அதிகமான விளக்கம் தெரிந்து கொள்ள நிகழ்ச்சிக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வரோம்மா. சரி, நாங்கள் கிளம்புறோம். ஆ வாமா. அம்மா இதை கொஞ்சம் ஃபில் பண்ணி தர சொன்னாங்க. கொடு, நான் பார்க்குறேன். இதை பேங்க்கில் கொடுத்தா தானே காசு தருவாங்க. இது பேர் கூட என்ன? சலீனு. எதுக்குடி சிரிக்கிற? அது பேர் செலின் இல்லைம்மா, செல்லான். அவங்க செலின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தாம்மா சிரித்தேன். சரி, இது எனக்கு ஃபில் பண்ண தெரியாது, நீங்களே ஃபில் பண்ணிவிடுங்க. படிக்க தெரிஞ்ச மாதிரி முதல்ல வாங்கிட்டா. இந்தா சஜ்ரின், இதை கொஞ்சம் ஃபில் பண்ணு. அம்மா எனக்கு இதெல்லாம் ஃபில் பண்ண தெரியாதுமா. சரிம்மா, நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன், அப்புறமேலே வந்து வாங்கிக்கோ. இதுக்கு தான் சஜ்ரின் படிக்கணும்னு சொல்கிறது. சரிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம். வா தஸ்பீஹா, வாமா. மாமி, இவ தான் என் பெரியம்மா பொண்ணு தஸ்பீஹா. வாமா, உன்னை சின்ன வயசுல பார்த்தது, ஆளே அடையாளம் தெரியாம வளர்ந்துட்ட. சரி தஸ்பீஹா, நீ உட்கார். என்னம்மா படிக்கிற நீ? ஆண்டி, நான் லாக்கு படிக்கிறேன். லாவா? அது என்ன படிப்பு? வக்கீலுக்கு படிக்கிறேன். அடியாத்தி, வக்கீலுக்கா? வக்கீல்னாலே போய் தானே சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளை போய் வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கா பாரு. 10ஆவதோட நிப்பாட்ட வேண்டியதானே, அதிகபட்சம் போனால் 12ஆவோட நிப்பாட்ட வேண்டியதானே. எதுக்கு வக்கீலுக்கெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு? ஆண்டி, வக்கீல்னா பொய் மட்டும்தான் சொல்லணுமா? உண்மையை கூறி எதிர்த்து தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான். பெண்கள் படிக்க கூடாதா? படிக்கிறதுல என்ன ஆண்கள் பெண்கள்? 9ஆம் நூற்றாண்டிலே முதலில் இஸ்லாமிய பல்கலைக்கழகம், ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் இஸ்லாமிக், அதை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? ஃபாத்திமா அல் ஃபிகர் என்கிற ஒரு பெண்மணி தான் உருவாக்குனாங்க. வெறும் மார்க்க கல்வி மட்டும் அவங்க சொல்லித்தரதில்லை, உலக கல்வியும் சேர்த்து தான் சொல்லி தந்தாங்க. பெண்கள் எல்லாம் படிக்க முன் வரணும். இருந்தாலும் வக்கீலுக்கா? இப்படி ஒவ்வொருவரும் யோசிக்கிறதுனால தான் நம்முடைய சமுதாயம் பின்தங்கி இருக்கு. இந்த நாட்டில் நம்ம மேலே பொய் கேஸ் போடுறாங்க, நம்ம பள்ளி பாபர் மஸ்ஜிதை இடிச்சாங்க. இப்படி நாளுக்கு நாள் நமக்கு நெருக்கடி ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஆர்ப்பாட்டம் செஞ்சால் போதுமா? ஏன் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் மீது பொய் கேஸ் போடும்போது நம்ம சமுதாயத்தில் அதிகமான வக்கீலோ நீதிபதியோ இருந்தால் முஸ்லீம்களை காப்பாற்றலாம்ல. இன்னும் விஷ ஜந்துக்கள் திட்டமிட்டு பரப்புகிறாங்க. மீடியா, தொலைக்காட்சி எதை எடுத்தாலும் இன்னும் சில குழந்தைகளின் பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு வரலாறுன்னு சொல்லித்தராங்களே, முஸ்லீம்கள் எத்தனை பேரை பற்றி சொல்லித்தராங்க? முகலாயர் மன்னர் பற்றி சொல்லித்தராங்களே தவிர வேற எந்த முஸ்லீம்கள் எடுத்தாலும் தவறாக தான் சொல்லித்தராங்க. இன்னும் கஜினி முகமது எடுத்துக்கோங்க, 17ஆவது முறை படையெடுத்து சோமநாதபுரம் கோவிலை கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் போய். அன்றைய நாட்டு மன்னர்கள் இன்னொரு நாட்டை படையெடுக்கும் போது முதலாவதாக கை வைப்பது கோவில்கள் தான். ஏன்னா அங்கே தான் செல்வத்தை பதுக்கி வைப்பாங்க, அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி. இப்படி சொல்லித்தர வேண்டிய வரலாற்றை பிரித்து முஸ்லீம்கள் கோவிலில் கை வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் சுதந்திர போரில் முஸ்லீம்கள் எவ்வளோ பாடுபட்டாங்க, ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. நம்ம மேலே வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? இதுலேருந்து நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற என்ன வழி? அதுதான் கல்வி. கல்வி, பொருளாதாரம், அதிகாரம், இந்த மூன்றும் இருந்தால் நம்ம சமுதாயத்தை ஓரளவு காப்பாற்றலாம். அதிகாரமும் பொருளாதாரமும் கல்வி இருந்தாலே இரண்டுமே வந்துடும். சிறுபான்மை மக்களின் சீக்கியர்கள் எடுத்துக்கோங்க, மொத்தமே 2% தான். ஆனால் இப்போ அவங்க முதல்வராக கூட இருக்காங்க. நாடா சமுதாயத்தில் அன்றைய காலத்தில் பெண்கள் மாறாப்பு போட்டால் வரி செலுத்தணும், பெண்கள் மேலாடை போட்டால் வரியா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இப்போ அவங்க எல்லா துறையிலையும் சாதிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் கல்வி. இது பார் சஜ்ரின், படிப்பு எவ்வளோ முக்கியம்னு. நீ என்னடானா தைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரிம்மா, இனிமே நானும் படிக்கிறேம்மா. ஆமாம், நம்முடைய சமுதாயத்தை நம்ம தான் முன்னேற்றணும். அதுக்கு நானும் பங்களிப்பேன், என்னுடைய குழந்தைகளிலும் படித்து பயனுள்ளவளாக உருவாக்குவேன். உங்களோட பங்களிப்பு என்ன? சகோதரிகளே, வருங்காலத்தில் நம்மளோட பிள்ளைங்க அதிகாரமிக்க ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்னா, சிறந்த சமுதாயம், முஸ்லீம் சமுதாயமாக மாற வேண்டும்னா அதுக்கு ஒரே தீர்வு கல்வி.
தலைமுறை தலைமுறையாக வஞ்சிக்கப்பட்டவர்கள், தலைமுறை தலைமுறையாக ஒடுக்கப்பட்டவர்கள், தலைமுறை தலைமுறையாக வன்முறைக்கு இலக்கானவர்கள் என அதிகாரம் இழந்து ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்டு உரிமைக்காக வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் தான் ஒரு காலத்தில் இந்தியாவையே கட்டி ஆண்டவர்கள் என்றால் நம்ப முடிகிறதா? இப்படி முஸ்லிம்களின் வாழ்க்கை மாறியதற்கு காரணம் கல்வியின் அவசியத்தை விளங்காமல் அதை அலட்சியப்படுத்திவிட்டு ஒவ்வொரு தலைமுறையும் கடந்து சென்றதால் தான். முஸ்லிம்களே, நம்முடைய இழந்த உரிமைகளை கல்வியின் மூலமாகவே மீட்டெடுக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் முஹல்லாவில் அனைவருக்கும் கல்வி கிடைக்க பாடுபடுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி கிடைக்க செல்வந்தர்களிடம் ஆர்வமூட்டுங்கள். கல்வி தான் சமூக முன்னேற்றம் என்ற விழிப்புணர்வே எல்லா இல்லங்களிலும் கதவுகளை தட்டி முஸ்லிம்களுக்கு எடுத்துரையுங்கள். அஹ்லாக்கின் ஆஷிஃபாவின் மரண ஓலங்களால் வீதிக்கு வந்து போராட கற்றுக்கொண்ட முஸ்லிம்களை சட்ட போராட்டம் நடத்துபவர்களாக மாற்ற உங்கள் முஹல்லாவில் குறைந்தது 2 வழக்கறிஞர்களை உருவாக்கும் திட்டங்களோடு செயல்படுங்கள். சட்டம் படிக்கட்டும் உங்கள் பிள்ளைகள் சமுதாய கடமையாற்ற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.